திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் உள்ள சிங்கிலிமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. வேதியியல் பட்டதாரியான இவர் தனது 3 ஏக்கர் நிலத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களை கொண்டு இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகிறார். கல்லூரி படிப்பின் போது ரசாயன மாற்றங்களால் ஏற்படும் விளைவுகளை புரிந்து கொண்டதாகவும் இதன் காரணமாகவே இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்ததாகவும் கூறுகிறார் விவசாயி ராஜா. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 1000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து அதனை விவசாயிகளுக்கு அளித்து வரும் நெல் ஜெயராமனை நேரில் சந்தித்த ராஜா அவரிடம் இருந்து பாரம்பரிய நெல் விதையான ஆத்தூர் கிச்சிலி சம்பா, பூங்கா, 60ஆம் குருவை ஆகியவற்றை வாங்கி வந்து இப்பகுதியில் ரசாயன உரங்கள் இல்லாமல் இயற்கை உரங்களை இட்டு சாகுபடி செய்து வருகிறார். மேலும் பயிருக்கு இயற்கை உரங்களான ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, மீன் அமினோ அமிலம், நுண் ஊட்டச்சத்து உள்ளிட்டவற்றை தெளித்து அறுவடை செய்கிறார். இயற்கை உரங்களை கொண்டு பயிர் செய்வதால் பூச்சி தாக்குதல் குறைவாக உள்ளது. அத்துடன் மண் வளத்தை காக்கும் மண் புழுக்களும் அதிகரித்துள்ளன. தற்போது இயற்கை உரங்களை கொண்டு பயிர் செய்யும் நெல் ரகத்துக்கு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் கூறுகிறார் ராஜா. இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா நம்மளோட காலங்காலமாக பாதிக்கப்பட்ட மண் இனிமேல் இது மாதிரி இயற்கை விவசாயத்து மூலமாக தான் மண் வளம் பெறணும். அது மூலிமா நம்மளோட வருங்கால சந்ததியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வரலாம். மேலும் பயிர்களை காக்கும் வகையில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கரைசல் மற்றும் வேப்பெண்ணெய் கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்தி வருகிறார். மண் வளத்தை மேம்படுத்தவும் எதிர்கால சந்ததியினரின் ஆரோக்கியத்தை பேணி காக்கவும் இயற்கை முறையிலான விவசாயத்தை தொழிலாக கருதாமல் ஒவ்வொரு விவசாயியும் அதை ஒரு கடமையாக முன்னெடுத்து நிலையான வேளாண்மைக்கு வித்திட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூரில் இருந்து செய்தியாளர் பாலாஜியுடன் ராஜ்குமார்.